இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இப்போ நாம் பழைய டிஷர்ட்டுகளை வேறு விதமாக பயன்படுத்துறது எப்படின்னு பார்ப்போம். இது பிகினர்ஸ்க்கான சேனல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த மாதிரி உபயோகப்படாத டிஷர்ட்டுகளை நம்ம வேறு விதமாக பயன்படுத்தலாம். அதுக்கு நம்ம முதல்ல இந்த ஸ்லீவ் பாகத்தை கட் பண்ணிடலாம். நம்மளோட வீட்டில் மிக்சி, கிரைண்டர் அதெல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. டேபிள் டாப்லாம் மூடுறதுக்கு சாதாரணமாக ஒரு கிளாத்தை போட்டு மூடியிருப்போம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த கிளாத்தெல்லாம் நம்ம வீணாக்காமல், ஏன்னா இது வெளுத்திருக்கு ப்ளஸ் ரொம்ப பழசாயிருக்கு, அப்போ அதை நம்ம யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை நம்ம வேறு விதமாக இந்த மாதிரி ஏதாவது பொருட்களை மூடி வைக்க பயன்படுத்தலாம். இப்போ இந்த 2 ஷோல்டர்லேயும் நான் சமப்படுத்தி வச்சு இந்த சைட் ஜாயினை கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ இந்த நெக்கோட ஆழம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம அதை நேராக கட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் தேவையில்லாத துணி. இந்த இடத்த அப்படியே நம்ம இந்த மேல் பாகத்திலே தான் தைக்க போகிறோம். உள்பாகத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏன்னா உள்பாகம் எப்போவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. இந்த மேல் பாகத்தை நம்ம உள்பக்கமாக திருப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை இப்படியே தைச்சிருவோம். இப்போ இந்த ஆம் ஹோலோட வட்டம் கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, அது இருக்கட்டும். அப்படியே இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம இந்த கழுத்துக்கு கீழே வெட்டினோம் இல்லையா, இதை நேராக ஒரு தையல் போடுவோம். ரெட்டை தையலாகவும் போட்டுக்கோங்க. பொடியாக இருந்ததுன்னா ஒரு தையல் போதும். இப்போ இந்த 2 பாகத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி பிரிச்சுக்கோங்க. நம்ம இப்போ போட்ட தையல் ப்ளஸ் இந்த இடத்த நீங்கள் உள்ளே இந்த தையல் இருக்கும் இல்லையா, அது இருக்கட்டும். அது ஓவர்லாக் தான் போட்டிருக்கு. இல்லை அதுவும் வேண்டாம், ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு தைக்கலாம். இப்போ மிக்ஸி மூட போகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சின்னதாக தான் தேவைப்படும். டேபிள் டாப் மூட போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். அப்போ நீங்கள் இதை அதுக்கேற்ற மாதிரி இது எக்ஸ்பேண்ட் ஆகும். கொஞ்சம் சிறுசாக இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அகலமாக இருந்ததுனாலும் உங்களுக்கு உபயோகப்படும். இப்போ இந்த இடம் உங்களுக்கு அந்த தையல் வேண்டாம்னா இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. இந்த தையலும் மீட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கமும். இதுக்கு நமக்கு அதிகபட்சமாக 5 நிமிஷம் கூட தேவைப்படலை இல்லையா. அப்படியே இதை திருப்புறோம். இந்த 2 பக்கமும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு இடம் கிடைக்குது பாருங்கள். இது டேபிள் டாப்லாம் மூடும் பொழுது உங்களுக்கு நல்லா அந்த இடம் அகலமாக உங்களுக்கு இப்படி தெரியும். இப்போ நான் ஒரு மிக்ஸி இதில் மூடி காட்டுறேன் பாருங்கள். இது நிறைய அகலம் இருக்குது. இப்போ மிக்ஸிக்கு அகலம் குறைவாக வேணும்னும் பொழுது நீங்கள் இதையே நடுவில் ஒரு பாகத்தில் தையலை போட்டுட்டிங்கன்னா இன்னமும் குறைவாகிடும். இது டேபிள் டாப்பில் மூடினோம்னா ரொம்ப சரியாக இருக்கும். டேபிள் டாப்புக்கு பத்தலைனாலும் நீங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை நீங்கள் போட முடியும். இப்போ நம்ம டேபிள் டாப்புக்கு இதை மூடி பார்ப்போம். பார்த்திங்களா, நல்ல ஒரு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிள் டாப்புக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது தான் டிஷர்ட்லாம். அதை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.